ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி அதான் வழக்கம் போல் கப்பன் பார்க்கில் தான். அங்கே இந்த வெளிச்சங்கள் படர்ந்துருக்கிறது, அதுதான் இந்த இதில் அழகே. எனக்கு தெரிஞ்ச ஒரு அறிஞர் பிரஜேந்திரன் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இருள் மற்றும் சூழ்ந்திருந்தால் வெளிச்சத்தின் அருமை தெரியாது நண்பனே அப்படின்ட்டுருக்காரு. ஒரு பேர் பிரஜேந்திரன், அவர் நல்ல ஃபேமஸான ஆள் தான், சென்னையில் தான் வசிக்கிறார். இந்த கப்பன் பார்க்குக்கு எழுத்தாக்கில் தான் இந்த யூபி சிட்டி இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் இந்த மால் யூபி சிட்டி, அதுக்கு மேலே இருக்கிறது விஜய் மல்லையா வீடு அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சொன்னோன்னா செருப்பாடம் தான் அடிப்பாங்க. இந்த வீடை பற்றி ரீசெண்டாக விஜய் மல்லையா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அந்த இன்டர்வியூவர் கேட்குறான், சார் இந்த வீடு இந்த பெங்களூர் வீடு அப்படி இப்படிங்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, எந்த வீடுப்பா அப்படின்னு கேட்காரு. எந்த வீடா, எந்த வீடுன்னு கேட்காரு. நாமளாம் சொந்தமாக ஒத்த வீடு கூட இல்லாமல் இருக்கிறோம், மனுஷன் எந்த வீடுன்னு கேட்குறாரு. மஜா பண்ணுறாருப்பா. இந்த வாரம் நான் ஓஜின்னு ஒரு படம் பார்த்தேன். இந்த ஓஜி படத்தோட ரிவ்யூ தான் அது. இந்த ஓஜியில் பவன் கல்யாண், அப்புறம் பிரகாஷ் ராஜ், அர்ஜுன் தாஸா நடிச்சிருந்தாங்க. படத்தில் நல்லா தான் இருந்துச்சு. ஒரே மாசு அப்படின்னு தான் படம் ஃபுல்லு இருந்துச்சு. ஒரு சீனில் கூட பவன் கல்யாண் தோற்று போக மாட்டார், ஃபுல்லுமே மாசாக தான் ஜெயிச்சிட்டே தான் இருப்பார். நல்லா தான் இருந்துச்சு. மாஸ் ஃபேன்ஸுக்கு படம் பிடிக்கும். நன்றி, வணக்கம். அப்புறம் பேக்ரவுண்டு ஸ்கோர் தமன் கொளுத்துன்னு கொளுத்திட்டார். நல்ல தரமான சம்பவம்.